2024ஆம் ஆண்டு டிசம்பர் 8ஆம் தேதி வெளிவந்துள்ள சொல்வனம் இலக்கிய இதழ் 332 எழுத்தாளர் கமலதேவியின் கட்டுரை பெருமழை காலத்து குன்றம். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். ஔவையார் நற்றிணையில் 7 பாடல்கள் பாடியுள்ளார். தலைவியை பிரிந்து சென்ற தலைவன் தேரில் திரும்பி வருகிறான். அவர் கண்களுக்கு தலைவி காத்திருக்கும் குன்று புலனாகிறது. காயாம்பூ பூத்து நிறைந்திருக்கும் குன்றில் அப்போதுதான் பூக்கும் கொன்றை போல நீலமலையை பொன் மின்னலின் வெளிச்சம் வெட்டி செல்கிறது. அந்த வெளிச்சத்தில் குன்றின் பிளவுகளும் கூட கண்களுக்கு துலக்கமாகிறது. தலைவியின் மாமை நிறத்தை ஒத்த நிறமுடைய மேகங்கள் குன்றை சூழ்ந்து கொள்ள மழை பெய்கிறது. அவன் தன் பாகனிடம் மழை காலத்தில் திரும்பி வருவேன் என்று சொல்லிவிட்டு வந்தேன். என்னை நினைத்து இந்த அந்தியில் தலைவி கோபம் கொள்ளத் தொடங்கியிருப்பாள். ஆண்நிலைகளை ஒன்று சேர்த்து இல்லம் திரும்புவதற்காக கோவலர்கள் குழல் ஊதத் தொடங்கிவிட்டனர். இரவு முட்டி செறிவதற்கு முன் நாம் இல்லம் சேர வேண்டும் சொல்கிறான். மின்னலை காயாங்குன்றத்து கொன்றை என்று ஔவை சொல்கிறாள். மின்னலை பொல்பூவாக மாற்றக்கூடிய அழகிய காதல் இந்த பாடலில் உள்ளது. பெயல் தொடங்கினவே பொய்யா வானும் நிழல் திகழ் சுழல் துணி எகிழ ஏங்கி அழல் தொடங்கினளே ஆயிழை. நற்றிணை 371. தலைவி தந்தையால் வீட்டில் கடும் காவலில் வைக்கப்படுகிறாள். பிரிவால் உடல் நலியும் தலைவி தன்னை கண்டு தானே உள்ளம் குன்றி போகிறாள். அவள் தன் பிம்பத்தை நீரிலோ ஆழியிலோ கண்டிருக்க கூடும். அது கார்காலம். மழையும் காற்றும் வீசுகிறது. மரங்கள் முறிந்து விழுந்திருக்கின்றன. நெருங்கி வளர்ந்துள்ள வள்ளிக்குடிகள் சீர்குழைந்து கிடக்கின்றன. அதுபோல நானும் என் கூந்தலும் நலம் கெட்டு கிடப்பதை கண்ட சுற்றத்தார் ஐயம் கொள்கின்றனர். பல நாட்டு நாவாய்கள் நிற்கும் கடற்கரை துறையில் பொதுவில் வைக்கப்பட்ட சாடி போன்று ஆயிற்று என் நிலை என்கிறாள். ஊரார் தூற்றலால் அவளை பற்றிய புரணிகள் பலவாறாக பெருகி அவள் மனதை அலைக்கழிக்கிறது. இப்படியே என் அகத்துக்குள் இருந்து மாய்வேனோ என்று தலைவி கேட்கிறாள். பலவினை நாவாய் தோன்றும் பெருந்துரை கரிமழை கல்லின் சாடிய அன்னையம் இளநிலம் இக்கடை ஒழியச் சேரும் வாழியோ முதிர்க்கம் யாமே. நற்றிணை 295. இன்னொரு தலைவி தலைவனை பிரிந்து இன்னும் நான் சாகாமல் இருக்கிறேனே என்கிறாள். ஆனாலும் வாழ்கிறேன் என்று சொல்வதற்கில்லை. யானை மீதமர்ந்து தன் இரு கையால் அழிக்கும் கொடை போல அளவில்லாமல் மழை பெய்யும் மாரி காலம் இது. மழை வெள்ளம் அரித்து செல்லும் காட்டாற்றின் விளிம்பில் வேரடி மண்ணும் கரைய நிற்கும் மராமரத்தின் தளிர் நான் என்கிறாள். வேர்கிழல் மரா அத்து தளிர் போல. நற்றிணை 381. இன்னொரு பாடலில் பொருள் தேடியோ போருக்கோ தலைவன் பிரிந்து செல்வதை ஊரார் இயல்பாக எடுத்துக்கொள்கிறார்கள். தலைவி அமைதியாக இருக்கிறாள். அவளை கண்டு மனம் தாழாத தோழி தலைவியை அழகிய கூந்தலை உடையவளே என்று அழைக்கிறாள். தலைவன் திரும்பி வரும் வரை நாம் இந்த இல்லத்தை காத்து வாழ வேண்டுமாம். மழை பெய்து குன்றே நனைந்து கிடக்கும் இரவில் நாம் தனித்திருப்பது ஒரு நாள் கூட முடியாது. ஆனால் இந்த ஊர் எத்தனை காலமானாலும் காத்திரு என்று சொல்வதை கேட்டால் சிரிப்பு வருகிறது என்கிறாள். பெருநகை கேளாய் தோழி காதலர் ஒரு நாள் கழியினும் உயிர் வேறு படுவும் பொம்மல் ஓதி நம் இவன் ஒழியச் செல்ல என்பதாமே சென்று நம்மினை முற்றி வருவும் வரை நம்மனை வாழ்வதும் என்ப. நற்றிணை 129. அந்த நாளின் அந்தி பொழுது அது. நெய்தல் மலர் கூம்பிவிட்டது. நெடுவான் கடக்கும் சூரியன் குன்றின் பின்னால் மறைகிறது. அதன் ஒளியால் வானம் சிவந்து தணியும் அந்தியில் மணிகள் ஒலிக்க தலைவனின் தேர் சென்ற பாதையும் பார்வையிலிருந்து மறைகிறது. தேர் சென்ற பாதை மறைந்து ஊரும் மறைகிற இரவு வந்துவிட்டது. அங்கே நானும் தலைவனும் மகிழ்ந்திருந்த பொழில் இனி என்ன ஆகும் என்று தலைவி தோழியிடம் கேட்கிறாள். யாங்கு ஆவது கொல்தானே தேம்பட ஊது வண்டு இமிரும் கோதை மார்பின் மின்னிவர் கொடும்பூன் கொண்கனோடு இந்நகை மேலினாம் ஆடிய பொழிலே. நற்றிணை 187. பரத்தை கூற்றாக வரும் ஒரு பாடலில் பரத்தை தலைவியை கேலி செய்கிறாள்.
தலைவனை தன்னிடம் இழுத்துக் கொள்ள முடியாத தலைவியின் உறக்கத்தை, கவனமின்மையை நீர் நாயின் உறக்கத்திற்கு ஒப்பாக கூறுகிறாள். புது வருவாயை உடைய வளமான மருத நிலத்தின் பொய்கை நிறைந்திருக்கிறது. அங்கு வாழை மீன்கள் தீட்டிய வாள் போல மின்னி விளையாடி நீருக்குள் மறைகிறது. அவற்றை கவனிக்காமல் அதன் கரையில் பசியோடு நீர் நாய் உறங்குகிறது என்று தலைவனை நீருக்குள் விளையாடி மறையும் வாழை மீனிற்கு ஒப்பாக பரத்தை கூறுகிறாள். வாழை வாளின் பிறழ நாளும் பொய்கை நீர் நாய் வைகு துயில் ஏற்கும். நற்றிணை 390. மரங்களெல்லாம் செழித்து அடர்ந்த காட்டில் எமை மரம் மட்டும் வாடி நிற்கிறது. அதில் அமர்ந்துள்ள கோட்டான் குழலுகிறது. பொன் உருக்கி நகை செய்யும் பொற்கொள்ளரின் பொற்பட்டறையில் கேட்கும் இனிய மென்மையான தற்றல் ஒலி போல கோட்டான் குரல் எழுப்பும். பழிகாலத்தில் மணிகள் சத்தமிடும் தேரில் அவன் பிரிந்து செல்கிறான். செல்லும் வழியில் மழை வருமோ? மழை வந்தால் குளிரில் அவன் என்ன செய்வான் என்று தலைவி வருந்துகிறாள். பொன்சை கொல்லனின் இனிய தெளிப்ப பெய்மணி ஆட்கும் இழைகிழல் நெடுந்தேர். நற்றிணை 394. பிரிவு என்ற ஆழி காதலை பல பிம்பங்களாக பெருக்கி காட்டுவதை இந்த பாடல்களில் உணர முடிகிறது. காடு செழிக்கும் மழையில் வாடி நிற்கும் ஞமை மரம் யார்? காயால் குன்றத்து பொன்கொன்றையாக மலர்வது எது? வேர்மண் நீங்க பிடிப்பின்றி நிற்கும் மராமரத்தின் தளிராகவும் வேறாகவும் இருப்பது எது? இந்த பாடல்களில் தலைவி தன் மனதை திருப்பி திருப்பி தன் பரிவின் ரூபங்களை காட்டுகிறாள். கார்காலத்தின் துவக்கத்தில் மின்னல் போல பூக்கும் பொன்மலர் போன்றது அவள் காதல். தலைவனின் பிரிவால் பெருமழை குன்றை நனைப்பது போல பிரிவு துயரின் கண்ணீரால் அவள் நனைகிறாள். மழையால் சீர்குலைந்த குன்றம் என்பது அவளேதான். விடாத பெருமழை போல பிரிவு துயர் அவளை குழைத்து போடுகிறது. அவளின் மனதை காட்டாற்று வெள்ளம் மண்ணை அரித்துச் செல்வதைப் போல அவள் மனதை பிடிமானம் இழக்கச் செய்கிறது. அவளின் துயரம் குன்றே நனைய பெய்யும் மழை போன்றது. இந்த பாடல்களில் அவ்வை காட்டும் குன்றின் சித்திரங்கள் அனைத்தும் சேர்ந்து பிரிவின் புற வடிவமாக நம் மனதில் விரிகிறது. இப்போது புயலால் பெய்த தொடர்மழையில் கொல்லிமலையின் குன்றுகளில் புது புது நீர்கால்கள் வழிந்து செல்வதை பார்க்கும்போது அது தலைவியின் கண்ணீரோ என்று தோன்றியது. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.